விஷ்ணுவின் கேலியும் கரண்ட பகவானின் பதிலும் கதையை சொல்கிறேன். ஒரு நாள் விஷ்ணு என்ன பண்ணி தன்னுடைய வாகனமான கருடனை பார்த்து, கருடா நான் அவங்கள்ட்ட 2-3 கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்கிறியான்னு கேட்குறாரு. சொல்லு கேளுங்க பிரபு அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தில் எத்தனை வகை மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறப்போ, கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, நான் 3 வகை தான் மனிதர்களை பிரிக்கலாம் அப்படிங்கிறப்ப, அது உங்களுக்கு தெரியாதா சுவாமி, நான் சொல்லி தான் தெரியணுமா அப்படின்னு. இல்லை எனக்கு தெரியல, நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சொல்கிறாரு, மனிதர்கள் 3 வகையாக இருக்காங்க. விஷ்ணு பகவான் சொல்கிறேன், அவ்வளோ கோடிக்கணக்கான 3 வகை தான் இருக்காங்களா? ஆமாம் 3 வகை தான் இருக்காங்க. சரி அதை நீயே சொல்லு, யார் இந்த 3 வகைன்னு சொல்லு அப்படிங்கிறப்போ, பறவையும் குஞ்சுகளும் போன்ற ஒரு வகை இருக்காங்க, அது முதல் வகை. 2வது பசுவும் கன்று போல அந்த வகையினர் ஒரு வகை இருக்காங்க. 3வது கணவனும் மனைவியாக இருக்கிறாங்க, அது 3வது வகை. அப்படியா, எனக்கு புரியலையே, நீ சொல்லு, அதுக்கு விளக்கம் சொல்லு அப்படிங்கிறாரு. உங்களுக்கு தெரியாது இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னு என்ன சொல்கிறாரு, ஒரு பறவை காலையில் இறந்தடி போகும், அப்போ அது கூட்டில் குஞ்சுகளும் முட்டைகளும் இருக்கும், அது பறந்து போய் எங்கே இறந்தடிட்டு வரும். ஆனால் திரும்பி வர்றதுக்குள்ளே அந்த சமயத்தில் அந்த பாம்புகளோ இல்லை பெரிய பறவைகளோ அப்படி குஞ்சை தின்னு இருக்கலாம், அப்படி முட்டையை குடிச்சிருக்கலாம். அப்போ அது கொஞ்ச நேரம் வந்து பார்க்கும், குஞ்சையும் முட்டை இல்லைன்னா கொஞ்ச நேரம் கத்தி சுற்றி பார்க்கும். எப்பவும் போல் மறுநாள் என்ன பண்ணோம், முட்டையிட்டு குஞ்சு வச்சு இறந்தடி போயிடும். அது பறவைன்னு அந்த இனம் பறவையானா, அது வறுமை கோட்டில் இருக்கவங்க அப்படிதான், தங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை மனசில் வச்சுக்காம, அதை வாழ்விலே அதை பெருசாக எடுத்துக்காம தங்களுடைய இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க, அது முதல் வகை. 2வது வகை பசுவும் கன்றும். பசு ஒரு பால் கறக்கிற மாட்டில் பசு இந்த பக்கம் இருக்குது, கன்று ஒரு பக்கம் கட்டி வச்சுருக்காங்க. அந்த கன்று அவுத்து விட்டாதான் பசு வந்து பால் குடிக்க முடியும். ஆனால் அந்த கன்று வந்து இழுத்து பார்க்கும், ஆனால் வீட்டுக்காரனும் மாட்டு சொந்தக்காரனும் கைத்தை அவுத்தாதான் அது பசுக்கிட்ட வர முடியும். அப்படி ஒரு வகையில் மனிதர்கள் வந்து குடும்பத்தில் ஆசா பாசங்கள் எல்லா பற்று எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எப்படியாவது இதை விட்டு மீறி வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் குடும்ப பாசமும் குடும்ப ஆசையும் அந்த எல்லாமே அவங்களுடைய குடும்ப கட்டுப்பாடு, குடும்படைய கடமைகள் எல்லாம் அவங்க அதை மீறி அந்த கைத்தை அவுத்துட்டு வர முடியாததுக்கு அவங்க கட்டுக்குள்ளே இருப்பாங்க. அது 2வது வகை. அது மாதிரி பசுங்க அந்த மாதிரி 2வது வகை ஆட்கள். அப்படின்னு 3வது வகை கணவனும் மனைவி மாதிரி. யாரும் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து கணவன் மனைவியாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தருக்கு யாரும் தெரியாது, ஆனாலும் கல்யாணங்கிற பந்தத்தில் இணைஞ்சதுக்கப்புறம் கணவனுக்காகவே தன்னுடைய ஆசா பாசங்களை எல்லாத்தையும் வச்சுட்டு அவன் என்ன விரும்புவான், அவன் எதை ஆசைப்படுவான், அவன் மனசுப்படி இருக்கிற ஒரு மனைவி. அந்த மனைவின்னா கடைசி வரைக்கும் அவள் தன்னுடைய கணவனுக்காக தன் வாழ்க்கை முழுக்க இருக்கிறது. அவங்க கடைசி என்ன செய்வாங்க, வயசான காலத்தில் 2 பேரும் இனிமையான நல்ல நினைவோடு நல்ல புரிதலோடு வாழ்ந்து சொர்க்கத்தில் அடைவாங்க. அது 3வது வகை. அப்படிங்கிறப்போ இதுக்கு மேலே நான் சொல்லணுமா சுவாமி அப்படின்னு நல்ல வழக்கம் சொன்னப்பா, ரொம்ப இது உண்மையாக தான். எல்லா மனிதர்களாலையும் அந்த பசு கண்டு மாதிரி குடும்பத்தை விட்டு டக்குன்னு இந்த சாமியை கும்பிடவோ நினச்ச இடத்துக்கு போகலாம் முடியாது. ஏன்னா குடும்பத்தில் அந்த பாசங்கள் நேசங்கள் ஒன்றுமே செயல்படுத்த முடியாது. அது வந்து மாடும் கண்டு தவிக்கிற மாதிரி தவிக்கணும் அவங்க. அது மாதிரி குருவி வந்து வறுமையில் வாடுறவங்க தங்களுடைய கஷ்டத்தையே நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்தால என்ன செய்யலாம், வயிறு மட்டும் அவங்களுக்கு இறை மட்டும் தான், அடுத்த வாழ்க்கை நடத்துறது மட்டும் தான் பிரச்சனை, அதை மட்டும் தான் அங்கே நினைப்பாங்க அப்படின்னு வேறு சொன்னேன்னா, ரொம்ப விளக்கம் நல்லா சொன்னப்பா அப்படின்னு கடனை பாராட்டி சொல்லுவார் விஷ்ணு.